கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. இந்த வசனங்களில் திருப்பி திருப்பி 2 தடவை ஆண்டவர் எதை சொல்கிறாருன்னா, பயப்படுறதை பற்றி தான் சொல்லுவார். யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பயந்த சுவாபம் உள்ளவங்க இருப்பாங்க பாருங்க, அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க, அப்படி ஒரு சாரார் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் தைரியசாலி தான், ஆனாலும் எனக்கு திடீர்னு பயம் வரும், திடீர்னு பயம் என்னை அழுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நீங்களும் ஒருத்தரா? நீங்களும் அந்த மாதிரி பயந்து வாழ்ந்துட்டுருக்கீங்களா? இல்லை, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமான ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அதன்படி இந்த பயம் எப்படி வருதுன்னா, சத்ருவாகிய சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த பயத்தை கொண்டு வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வரான். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே ஒழுங்காக செய்ய முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூக்கம் வராது. இந்த பயத்தின் ஆவி நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளை நசுக்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம இருதயத்தில் ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பயத்தை நீக்கணும்னா அதுக்கு மெயினான ஒரு காரியம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் வரணும். ஃபெய்த் ஓவர் ஃபியர் அப்படின்னா, விசுவாசம் மேற்கொள்ளும் பொழுது அந்த பயம் தன்னால் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்கிறாரு பாருங்க. நீ விசுவாசி, நீ என் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா போகிறோம், இந்த பயம் இருக்காது, இந்த இருள் உன்னை விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு இருள், இது ஒரு பிசாசோடைய கிரியை. இதில் நம்ம அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அவர் ஒரு வழி சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தின் தெய்வம். அதனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ரெட்சிப்பு கிடச்சிதுன்னா சரி, ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். ஒரு ரூமில் இருளாக இருக்குது, அங்கே ஒரு லைட்டை போட்டுட்டோம்னா போதும், அந்த இருள் இல்லாமல் போயிடுது. பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இரட்சகராக, அவர் மீட்பராக வரும்பொழுது நம்ம என்ன மாதிரி ஒரு பயத்தில் ஒரு இருளில் இருந்தாலும் நம்ம வெளியில் வந்துடலாம். ஹல்லேலூயா. இந்த ரெட்சிப்புக்கு அவ்வளோ பலன் இருக்குது பாருங்கள். இந்த ரெட்சிப்புங்கிறது சாதாரணம் இல்லை. இதை தான் ஆண்டவர் நமக்காக கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போகிறோம், இயேசுவுடைய நாமத்தினால நீங்கள் அவர் சொந்த பிள்ளையாக ஆயிட்டீங்கன்னா போகிறோம். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டவேன்னு சொல்லிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அந்த பயம் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஒரு லைட்டு போட்டோடனே எப்படி அந்த ரூம்குள்ளே இருந்த இருள் வெளியில் போச்சோ, அது மாதிரி உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சமாகிய இயேசு வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருக்க இருள், அந்த பயம் கம்ப்ளீட்டாக காணாம போயிடும். ஒரு காலத்தில் நான் ரொம்ப பயந்தோழியாக இருந்தேன், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். சும்மா ஏதாச்சும் ஒரு நிழலை பார்த்துட்டு யாரோ ஒரு திருடன் வந்திருக்கான்னு சொல்லி நான் பயந்துருவேன். என்னோடய உருவத்தை ஒரு கண்ணாடியில் பார்த்து, கேரளாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு ரூமை க்ராஸ் பண்ணி தான் அடுத்த சைடு போகணும். நான் அங்கே கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். என்னத்தையோ எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது அந்த கண்ணாடி, இப்போ 2 பக்கம் கண்ணாடி இருக்கக்கூடிய ஒரு பேசேஜை தாண்டி தான் முன் ரூமுக்கு வரணும். அப்படி வரும் பொழுது என்னோடய இமேஜையே நான் பார்த்து, யாரோ இருக்கிறாங்க இந்த சைடில், நம்ம க்ராஸ் பண்ணி அந்த சைடு போக முடியாதுன்ட்டு பயந்துட்டு கிச்சனுக்குள்ளேயே போய் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கேன் பாருங்கள். யாருக்குமே என்னோடய அழுக சத்தம் கேட்கல. எல்லாருமே ஃப்ரண்ட் ரூமில் இருக்காங்க. அந்த ரூமுக்கு போகிறதுக்கே ஒரு 2-3 தாண்டி தான் போக முடியும். அப்படி ஒரு பெரிய பங்களா. அங்கே எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அக்கா, அண்ணன் எல்லாம் இருக்காங்க. நான் கடைசி பொண்ணு. என்னத்தையோ எடுக்க வந்தவ அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். பயந்துட்டேன் பாருங்கள். அந்த பக்கம் க்ராஸ் பண்ணவே முடியாது என்னால் நினச்சிட்டு பயந்துட்டேன். என்னோடய உருவம்தான், என் உருவத்தை பார்த்தே நான் பயந்தவ. அப்படி இருந்தவ இன்றைக்கி சுடுகாட்டுக்குள்ளே போக சொன்னாலும் கூட போயிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் அப்படி தைரியத்தின் ஆவி வேணுமா? வேதத்தை தினமும் வாசிங்க, தினமும் தியானம் பண்ணுங்கள். அதை வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அதுதான் ஒரு வீரமான ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு சக்தி.
ஒரு வல்லமை, அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. வேதனை தருகிற வலிகள் எல்லாம் ஓடி போயிடும். இந்த பயத்துக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், ஒரு டவுட்ஃபுல் ஸ்டேட்டில் இருப்போம். அது உள்ளத்துக்கு வந்து ஒரு சாந்தம் அமைதி கொடுக்கவே கொடுக்காது. அது ஏன்னா அது பிசாசுக்கிட்ட இருந்து வர்றது தான் அந்த பயம். அந்த பிசாசை ஒழிச்சு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் என்ன செய்கிறது, எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இன்றைக்கி செய்தி உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, ரட்சிப்பாக பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ அந்த இருள் தன்னால் வெளியில் போயிடும். அது எப்போ போச்சுன்னு சொல்லிகிட்டே போகாது, அது தன்னால் போயிடும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நான் எதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறேன்? எதுக்காக இங்கே போனால் பயம், அங்கே போனால் பயம்? பேச்சு வாக்கில் எல்லாத்துக்கும் நான் பயமாக இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. அடுத்த வசனத்தில், அதே வசனத்தில் செகண்ட் ஹாஃபில், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, அவர் என் ஜீவனின் பலன். என் ஜீவன் ஒடுக்கிறது வந்து சாத்தான், என் ஜீவனை பிடுங்குறதுக்கு ரெடியாக வர்றவன் சாத்தான். ஆனால் என் ஜீவன் வந்து பலனுள்ளதாக மாறுறது வந்து கர்த்தர் கொடுக்குற ஒரு வரம். அதை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா நான் யாருக்கு அஞ்ச வேண்டியிருக்கு, யாருக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒன்றுமே பண்ணலையே, அப்போ எதுக்கு பயப்படணும்? நான் இந்தியெல்லாம் இந்த போலீஸ் திருடன் விளையாடுவாங்களா? அப்போ அந்த போலீஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்களை பார்த்து அந்த திருடன் வந்து பயந்து ஓடுவான். அதுதான் அந்த விளையாட்டே. என்னென்னா, அந்த போலீஸ் வந்து அந்த திருடனை பிடிக்கணும், அதனால் ஒளிஞ்சிக்குவாங்க. அந்த கண்மூச்சி ஒளிஞ்சு விளையாடுறது தான் போலீஸ் திருடன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. அப்போ சின்ன வயசுலேயே அப்படி விளையாடும்போது எனக்கு என்னென்னா, போலீஸ்னால் வந்து பிடிச்சிருவாங்க, நம்மளை அடிச்சிருவாங்க. அப்போ நம்ம திருடங்க கிடையாது, ஆனாலும் போலீஸ்னால் ஒரு பயம் சின்னதுலேருந்து. இந்த போலீஸ் திருடன் விளையாண்டு போலீஸ்னால் ஒரு பயம். அப்படி ஒரு பயம் ஒரு 10-15 வயசு வரைக்கும் போலீஸ்னால் பயம் அப்படி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பாருங்கள், அதுலேருந்து வெளியில் வந்துச்சு. நம்ம தப்பு பண்ணால் தானே போலீஸ்க்கு பயப்படணும், நம்ம தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு சும்மா பயந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான சத்தியம் நமக்கு கிடைச்சிருச்சு. அது மாதிரி இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுவோம். அவர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். அவர் நம்ம பயம் என்கிற இருளை நீக்கி போட்டுருவார். அவர் நமக்கு பலனாய் வந்து நம்மளுக்கு அந்த சத்துவத்தை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்தி அவர் அந்த பயத்திலிருந்து நம்மளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலுமாப்பா பயந்து சாகுகிற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க ராஜா. எதை பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். அப்படி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது. இந்த நாளில் இயேசுவை நம்பி வரும்பொழுது, இயேசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த பாவ மன்னிப்பு ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பு கிடைக்குது. ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தால் முற்றிலுமாக ஒரு மனுஷனை கழுவி சுத்திகரித்து அவனை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏற்றுக்கொள்கிற அந்த நேரத்தை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்கிறோம். இந்த ரட்சிப்பு வேண்டிய ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவங்கள் கழுவப்படணும், சாபங்கள் நீக்கப்படணும். அவங்க உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள் அந்த கரையெல்லாம் நீக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து சுத்தமான அவருடைய இரத்தம் அந்த பாவங்களை கழுவிரும், சாபங்களை நீக்கி போட்டுரும். அவங்க இயேசுவின் பிள்ளையா மாறின அந்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அந்த பயம் எங்கே போச்சின்னு இல்லை. எப்படி அந்த ரூம்குள்ளே லைட்டை போட்டால் உடனே இருள் போகுதோ அது மாதிரி உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவராக இயேசு கொடுப்பாரு. இன்னைக்கு இயேசுவை நம்பி பாவங்களை விட்டுருங்க. இந்த பாவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது, எல்லா அசுத்தமான காரியங்களுக்கு காரணமாக இருக்குது. இன்னைக்கு பயம், எரிச்சல், கோபம், இந்த மாதிரி விட முடியாத அநியாயமான காரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்குதா? அதிலிருந்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடனே ஒரு முடிவு தெரியும், உடனே ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் இருதயத்தை நிரப்பும். அந்த நேரம் தான் அந்த ரட்சிப்பின் நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் அநேகர் அப்பா இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷமாக யார் பயந்து சாகுறாங்களோ அவங்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கட்டும், அவங்க வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends and God bless you all. Merry Christmas.